இன்னைக்கு நம்ம எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா, மெத்வெனிஸா மலைத்தொடரில் இருக்கிற ஒரு பகுதிக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம் இன்னைக்கு காரில். அங்கே வந்து ரொம்ப நேச்சுரல் ட்ரிங்கிங் வாட்டர்ன்னு கிடைக்குதுன்ட்டு நாங்கள் நெட்டில் பார்த்துட்டு அந்த இடத்துக்கு போனோங்க. ஆனா அங்கே போன பிறகு தான் தெரியுது, அது வேறு லெவல் நேச்சுரல் ட்ரிங்கிங் வாட்டர்ன்ட்டு. அது அந்த எபிசோட நீங்கள் பாருங்கள். பார்க்க பார்க்க உங்களுக்கே தெரியும் பாருங்களேன். பட்டு இந்த தொடரை பொறுத்தவரைக்கும் நாங்க பயங்கரமா என்ஜாய் பண்ணோங்க. அத தவிர்த்து ஒரு 4 கிலோமீட்டர் நடந்து போனோம். நடந்து போயி அங்க என்ஜாய் பண்ணது தாங்க ஒரு ஜாலியா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அங்க போயிட்டு தண்ணி இருக்கா? இல்லையா? கிடைச்சுச்சா? கிடைக்கலையா? அங்க போய் நாங்க குடிச்சோமா? குடிக்கலையா? அதெல்லாம் போக போக வீடியோல நீங்களே பாருங்களேன். வேற லெவல்ல தான் இருக்கும். இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா, குரேஷியாவுல ஜாக்ரெப்ல மெத்வெனிஸா மலைத்தொடர்ல நீங்க வந்து நேச்சுரல் ட்ரிங்கிங் வாட்டர் பாயிண்ட்ன்னு சர்ச் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு அந்த இடம் லொக்கேட் ஆகும். பட் இதில என்னன்னா, பஸ் எல்லாம் உங்களால போ முடியாதுங்க பஸ்ஸில. நீங்க வந்து ஒண்ணு டாக்ஸி புக் பண்ணி போற மாரி இருக்கணும். அதுவும் வந்து கார் வந்து ஒரு அளவுக்கு தான் மலையில ஹில்ஸ்ல போகும். அதுக்கப்புறம் வந்து நீங்க கார பார்க் பண்ணிட்டு ட்ரெக்கிங் பண்ணி போற மாரி தான் இருக்கும். அதனால எல்லாத்தையுமே ரெடியா வச்சுக்கோங்க. ட்ரெக்கிங்க்கு என்னென்னலாம் தேவைப்படுமோ, முக்கியமா தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் ஸ்நாக்ஸ் மாதிரி உங்களுக்கு தேவையானது எனர்ஜி ட்ரிங்க்கு எல்லாமே எடுத்து வச்சுக்கோங்க மறக்காம. நீங்க நம்ம விளாக வந்து தொடர்ந்து பார்க்குற மாரி இருந்தீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கங்க. அப்பதான் அடுத்தடுத்த நான் போடுற கன்டென்ட்லாம் உங்களால பார்க்க முடியும். மறக்காம பெல் ஐகான வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன்ல வரும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நீங்க போற வழியில கவனிங்களேன். இங்க வந்து எவ்வளோக்கு எவ்வளோ கார் வச்சிருக்காங்களோ, அதுக்கேத்த மாரி மரமும் வந்து பார்த்தீங்கன்னா, அவ்வளோ மரம் நட்டியிருப்பாங்கங்க. இயற்கையை இவங்க சார்ந்து வாழ்றாங்கம்பாங்கல்ல, அது இந்த நாட்டுக்காரங்களுக்கு நல்லா பொருந்தும். அப்படியே போற வழியில பெட்ரோல் போட்டு போயிடுறான். இங்கெல்லாம் வந்து வேலைக்கெல்லாம் ஆட்கள்லாம் இருக்க மாட்டாங்கங்க. இங்க வந்து நம்மளா தான் இறங்கி பெட்ரோல் போட்டு, உள்ள போய் பில்லு பே பண்ற மாரி இருக்கும். அதுக்கு வந்து பில்லு பே பண்றதுக்கு வந்து மேல வந்து நம்ம பெட்ரோல் போடுற இடத்துல வந்து நம்பர் போட்டிருப்பாங்க 1, 2, 3ன்ட்டு. அந்த நம்பரை உள்ள போயிட்டு சொன்னா, அவங்க பில்லு குடுத்துருவாங்க. நம்ம பே பண்ணிட்டு வந்துரலாம். நம்ம ஊர் மாரிலாம் வேலையாட்கள்லாம் இருக்க மாட்டாங்க இந்த ஊர்ல. எல்லா வேலையும் நம்ம தான் இறங்கி பண்ணணும். அப்படியே டயருக்கு வந்து ஏர் செக் பண்ணிட்டு, கம்மியா இருந்துச்சு. அப்படியே டயருக்கு ஏர் ஃபுல் பண்ணிட்டு, அப்படியே நம்ம பயணத்த இனிதாக தொடங்கலாம். வாங்க அப்படியே போலாம். சுமார் நம்ம ரூம்ல இருந்து ஒரு 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல தாங்க அந்த மலைத்தொடர் இருக்கு. அங்க போயிட்டு மேல கார பார்க் பண்ணிட்டு, அங்கருந்து நடந்து இன்னைக்கு நம்ம போறோம். இந்த பயணம் வந்து ரொம்ப ஜாலியா இருக்குங்க. பாருங்க, என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நெனைக்கிறேன் நீங்களும். அப்படியே நம்மளோட தொடர்ந்து பயணிக்கலாம். வாங்க போலாம். ஹலோ காய்ஸ், இப்போ நம்ம வந்து நம்ம ரூம்லேருந்து சுமார் 5.9 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கிற நேச்சுரல் ட்ரிங்கிங் வாட்டர் பாயிண்ட்டுக்கு தான் போக போகிறோம். அந்த போகிற வழியில் நம்ம கண்ணில் தென்பட்டு தான் இந்த மெத்வெனிஸா குகை. இந்த குகையோட ஹிஸ்ட்ரின்னு பார்த்தா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது காய்ஸ். ஏன்னா இந்த குகை வந்து 7128 மீட்டர் லென்த்தில் இருக்குது. இந்த குகை வந்து அஃபிஷியலாக அலௌன்ஸ் பண்ணது வந்து 1979 தான் இப்படி ஒரு குகை இருக்குதுன்னு ஆர்கியாலஜிஸ்டால் ஃபஸ்ட்டு அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த குகை வந்து 3000 வருஷம் பழமை குகைங்கிறாங்க. அது நம்மளுக்கு எந்த அளவுக்கு டீட்டெயில் தெரியல. அதை இந்த குகையை பற்றின ஃபுல் வீடியோ நம்ம அப்டேட் பண்ணும்போது அதை பற்றின ஃபுல் வீடியோ கொடுக்குறேன். இந்த குகை இங்கே வந்து பார்த்திங்கன்னா, இங்கே மலையிலேருந்து மொத்தம் 2 வழி இருக்குது. ஒன்று வந்து கீழே இருந்து ட்ரெக்கிங் பண்ணி வர மாதிரி இருக்குது. இங்கே வந்து கார் பார்க்கிங் காரை மேலே கொண்டு வந்து போட்டுட்டு அதுலேருந்து நடந்து போகிற மாதிரி இருக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, இந்த குகையை இங்கேருந்து ட்ரெக்கிங் பண்ணி போகிறதுக்கு வந்து நடந்து போகிறதுக்கு வந்து சுமார் 1500 மீட்டர் டிஸ்டன்ஸில் வந்து நம்ம வந்து நடந்து போனோம். ட்ரெக்கிங் பண்ணி போகிற மாதிரி தான் இருக்குது. இந்த குகைக்கெல்லாம் நீங்கள் வர மாதிரி இருந்தீங்கன்னா முதலே அப்புறம் வந்து சாப்பிட்றது ஸ்நாக்ஸு குழந்தைகள்லாம் கூப்பிட்டு வந்தீங்கன்னா சேஃப்டிக்கு
விண்டரில் வந்தீங்கன்னா சொல்கிறேன். ஜர்க்கின்லாம் கொண்டு வந்திருக்கேன். ஏன்னா இங்கே வந்து அவ்வளோ கடைலாம் எதுவுமே இருக்கிற மாதிரி தெரியல. ஃபுல்லாகவே கொஞ்சம் ஃபாரஸ்ட்டாக தான் இருக்குது. அதுக்கு தான் சொல்கிறேன். வாங்க, இதை பற்றின ஃபுல் வீடியோ வந்து இன்னும் வரப்போகிற நாட்களில் வந்து கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறோம். இப்போ வந்து நம்ம போக வேண்டிய இடத்துக்கு வந்து நேச்சுரல் ட்ரிங்கிங் வாட்டர் பாயிண்ட்டுக்கு வந்து போகிறோம். அங்கே போயிட்டு நான் உங்கள்கிட்ட மிச்சதெல்லாம் பேசுகிறேன். நாங்கள் அப்படியே இந்த இடத்த பார்த்துட்டு போக வேண்டிய இடத்துக்கு கிளம்பிட்டோங்க. ஆனால் சுற்றி பார்த்தீங்களா எவ்வளோ கார் பார்க் பண்ணியிருக்காங்கன்ட்டு. ஏன்னா இங்கே வந்து அவ்வளோ பேர் இப்போ வெக்கேஷனுக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய மக்கள் வந்து வெளியூரில் வந்து என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கங்க. இப்போ காட்டுறேன் பார்த்தீங்க, இதுதான் அதோட என்ட்ரன்ஸ் பாயிண்ட்டுங்க. இது வந்து அது ஒரு ப்ளூ பிரிண்ட் போட்டிருக்காங்க, எங்கே என்னென்ன இருக்குன்ட்டு. இந்த மென்ஷன் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, வாட்டர் ஃபால்ஸ் கீழே இருக்க 50 மினிட்ஸில் நீங்கள் நடக்கணும். அப்படியே நடந்து போனீங்கன்னா அதுக்கு வந்து ஒரு மரத்துலேயுமே நீங்கள் எந்த சைடு நடந்து போகணுங்கிறதுக்காக தொலைஞ்சு போகாமல் இருக்க 1000 மார்க் போட்டிருக்காங்க. அப்படியே நாங்கள் அப்படியே பேசிட்டு செஞ்சுட்டு என்ஜாய் பண்ணிட்டு போனோங்க. இதை பார்க்குறதுக்குமே கொஞ்சம் த்ரில்லிங்காகவும் இருக்கும், நல்லாவும் இருக்குங்க. ஏன்னா நம்ம வந்து இப்போ நடந்து போகிறது வந்து காட்டுக்குள்ளே. பட் அப்பப்போ அங்கங்கே சில பேர் ஹைக்கிங் பண்ணி நடந்து வந்துட்டுருப்பாங்க. அவங்கள கிராஸ் பண்ணி தான் நம்ம போவோம். ஆனாலும் நமக்கு வந்து இங்கே வந்து மானோட நடமாட்டம் நிறைய இருக்கும். அப்புறம் வந்து இலையெல்லாம் கொட்டி கிடக்குது பார்த்தீங்களா, அவ்வளோ அழகாக இருக்குங்க. சில நம்ம எட்ஜிலலாம் இருந்து பார்த்தீங்கன்னா அந்த மவுண்டனோட அழகை வந்து நீங்கள் ரசிக்கலாம். நம்ம பேசிகிட்டு இருக்க கேப்பில் 2 பேர் வந்துருந்தாங்க. அவங்க நல்லா பேசிட்டு அப்படியே நமக்கு முன்னாடி நடந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க போட்டோம், அதுக்கப்புறம் நம்மளும் போவோம். அதை நம்ம பசங்க அங்கே நடந்துக்கிட்டு இருக்காங்க. பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்படியே நம்மளும் பின்னாடியே போயிட்டு எங்கே தான் இந்த பாதை போகுது, அந்த வாட்டர் ஃபால்ஸ் எங்கே தான் வருதுன்னு பார்த்தே ஆகணுன்ட்டு ஒரு குறிக்கோளோடு நடந்துக்கிட்டு இருக்குங்க. பாதை தெரியாத இடத்துல நடந்து போகிறதும் ஒரு மாதிரி சுவாரஸ்யமாக தான் இருக்குது. இவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா நம்ம நடந்து வந்ததை பார்த்தீங்கன்னா வெறும் 500 மீட்டர் தான் நடந்து வந்து. போக போக இயற்கையோட அழகை வந்து பார்த்து ரசித்து நாங்கள் மெய் மறந்து போயிட்டோங்க. ஏன்னா அவ்வளோ களைப்பாக இருந்தாலுமே பரவாயில்ல, இவ்வளோ தூரம் நடந்து வந்ததுக்கு ஒர்த்தாக இருந்துச்சுங்க எல்லா இடமுமே. அது ஒரு மாதிரி அழகாக இருந்துச்சு. அந்த இடத்துல நீங்கள் நடந்து போகும்போது ஃபீல் பண்ணிகிட்டே போனால் தான் நல்லாயிருக்கும். உங்களுக்கு பார்க்கும்போது வீடியோவில் எப்படி இருக்குன்னு தெரியல. பட் அந்த இடத்துல நீங்கள் நின்று நடந்து போய் பார்த்தீங்கன்னா அது ஒரு மாதிரியே வேறு லெவலில் இருந்துச்சுங்க. அப்படியே பக்கத்தில் வந்துட்டாங்க. ஃபைனலாக நம்ம வர வேண்டிய இடத்துக்கு வந்துட்டாங்க. இந்த இடம் தான் நேச்சுரல் ட்ரிங்கிங் வாட்டருங்கிறாங்க. நம்ம ஊர் வாசனை சொல்லலாம் ஊட்டு தண்ணி. எனக்கு புரியுது நீங்களாம் நினைக்கிறது, ஏன்டா இதையாடா இவ்வளோ நேரம் சொல்லிகிட்டு இருந்தேன்ட்டு. ஆனால் நாங்களே இதை பார்த்து தான் வந்து இவ்வளோ தூரம் நடந்து வந்திருக்கோம். நடந்து வந்து இதை பார்த்தோன்னே போடால் போகட்டும் போடா, அது மாதிரி தான் இருக்குங்க. வாங்க. ஆனால் நாங்கள் இது வேறு மாதிரி இருக்குன்னு நினச்சிட்டு வந்தோம். பட்டு அங்கேருந்து இங்கே நடந்து வந்து என்ஜாய் பண்ணது தான் மிஞ்சுது. அந்த இலை செடி கொடியிலேருந்துலாம் தண்ணி ட்ராப்பாக வந்துட்டு தாங்க இருக்குது. மேபி அந்த தொட்டி வந்து சம்மர்னால் வந்து இதுக்கு முன்னாடி விண்டர்லேருந்து சம்மர் வரும்போது நிறைய இலையெல்லாம் உள்ளே படிஞ்சு அதை க்ளீன் பண்ணாமல் இருக்கிறதுனால அப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். பட் இதை க்ளீன் பண்ணி வச்சுருந்தா இந்த சைடு போகும்போதும் வரும்போதும் அதை குடிச்சிட்டு போகலான்னு நினைக்கிறேன். ஏன்னா அதை யூஸ் பண்ணிட்டு தான் இருந்திருக்காங்க முன்னாடிலாம். நான் கூகுள் இமேஜ் பார்க்கும்போது இதெல்லாம் குடிச்சிட்டு இருந்த மாதிரி தான் காட்டுச்சு. அதை நம்பி தான் நாங்களும் எப்படி தான் இருக்குன்னு ஹண்டிங் போய் பார்ப்போன்ட்டு வந்தோம். பட்டு இது பண்ணது தான் மிச்சம், நடந்து வந்தது தான். சரி இவ்வளோ தூரம் வந்துட்டோம், கீழே போய் பார்க்கலாம் பார்த்தா மானை ஹண்டிங் பண்ணுற இடம் இருந்துச்சுங்க. அதை அப்படியே பார்த்துட்டு சுற்றி பார்த்துட்டு அப்படியே இருந்தோங்க. இங்கே இருக்கிற மக்கள் வந்து பீஃபு, மான் கறி, மாட்டுக்கறி இங்கே நிறைய பேர் சாப்பிடுவாங்க. இங்கே வந்து மான் வந்து ஹண்டிங் பண்ணுவாங்க சீசனுக்கு சீசன். இங்கே வந்து லீகல் தான், நம்ம ஊரில் தான் இல்லீகலு. அதுக்கான பிளேஸ் தான் இது. நைட் நேரத்தில் இங்கே தங்கி அங்கேருந்து மான் வருதான்னு வாட்ச் பண்ணிகிட்ருப்பாங்க. அந்த கூடாரம் மாதிரி தெரியுதா, அங்கே தான். அங்கேருந்து கரெக்டாக மானை பார்த்தோன்னே ஒளிஞ்சிருந்து தாக்குதல் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் என்ன, மான் வருகையாக தான். இடம் வந்து பாருங்கள், மக்கள் நடமாட்டம் இப்போதைக்கு யாருமே வந்த மாதிரி தெரியல. ஏன்னா இலை செடி இலையுதிர் காலங்களாம் எல்லாம் கொட்டி கிடக்கு. பட் ஓகே, நம்ம போகலாம். இதில் போகலாமான்னு கூட தெரியல, நம்ம போயிட்டுருக்கோம். பரவாயில்ல வாங்க. இதுக்கு மேலே நடந்து போகிறதுக்கு நல்லதுன்னு தோணலை. ஏன்னா இடம் ஃபுல்லாக சேரும் செகதியாக இருக்குது. அந்த இலையெல்லாம் மூடி கிடக்கிறதுனால நம்மளுக்கு ஒன்றுமே தெரியலை. நம்ம அதனால் இதுக்கு மேலே போகலாம். நீங்கள் பார்த்துக்கோங்க. இங்கே எப்படி இவ்வளோ தூரம் வந்து ஹண்டிங் பண்ண வராங்கன்னு தெரிலங்க. ஆச்சரியமாக தான் இருந்துச்சு பார்க்கும்போது. இடம்லாம் சேரும் செகதியமாக இருந்துச்சுங்க. அப்படியே வந்தோம், அப்படியே பார்த்துட்டு அப்படியே போகலான்ட்டு கிளம்பிட்டோங்க. பார்க்கலாம். நம்ம வீடியோ தொடர்ந்து பார்க்குற எல்லாருக்குமே நன்றி.
மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களால் பார்க்க முடியும். நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அந்த 3000 வருஷ பழமையான குகை, அது மாதிரி இங்கே வந்து நிறைய டெக்ஸ்லா மியூசியம், அப்படியே அடிக்கிட்டே போகலாம். குரேஷியாவில் அவ்வளோ இடம் இருக்குது. எல்லா இடத்துக்கும் நான் போய் வீடியோ போடுறேன். பட் அந்த வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கணும்னா நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் முடியும். நானும் இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். அப்படியே வந்த வழியிலேயே மறுபடியும் நடந்து போயிட்டு அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாங்க. மறக்காமல் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் யூடியூப்போட அல்காரிதம் வந்து உங்களுக்கு வந்து என்னுடைய வீடியோவை வந்து காட்டும். பாய் பாய்.